எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோவில் நம்ம ஐபிஎல் 2026 ரிலேட்டடான அப்டேட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப நாளாக நம்ம சேனலில் நம்ம வீடியோ போடாமல் இருந்தோம். இனிமேல் வீடியோக்கள் ரெகுலராக வரும். ஏன்னா ஐபிஎல் 2026க்கான டேஸ் இன்னும் கம்மியாக இருக்கிறதுனால வர்ற அப்டேட்ஸ் நல்ல சூப்பராக இருக்குது. ஸோ அதெல்லாம் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவுமே ஜஸ்ட் நான் உங்கள்கிட்ட சும்மா பேசுகிற மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பாக அந்த வீடியோ நல்லா இருக்கும்ன்ட்டு நம்புகிறேன். சரி, இன்றைக்கான அப்டேட்ஸ்லாம் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, எல்எஸ்டியில் ஹெட் கோச்சாக நம்ம யுவராஜ் சிங் வரதுக்கு சான்சஸ் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் அது இருக்கா இல்லையாங்கிறதையும் நம்ம பார்ப்போம். ஆனால் அது மட்டும் இல்லை, ரோஹித் சர்மா மும்பையிலிருந்து கொல்கத்தாவுக்கு போக போகிறாரா? இதை சொல்கிறப்பவே எனக்குமே சிரிப்பாக இருக்குது. கேட்குற உங்களுக்குமே கண்டிப்பாக அப்படி தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பட் அது என்னங்கிறதையும் நம்ம பார்ப்போம். கேகேஆரோட நியூ ஹெட் கோச்சாக அசிஸ்டன்ட் கோச்சிலேருந்து ப்ரொமோட் ஆகியிருக்கிறார் நம்மளோட அபிஷேக் நாயர். ஸோ இந்த அப்டேட்ஸ் எல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்மளோட ரோஹித் சர்மான்னு எடுத்துக்கிட்டோம்னா, ரீசெண்டாக நடந்த இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா 3rd ODI மேட்ச்சில் செஞ்சுரி அடித்து நிறைய பேர்த்தோட வாயை அடைச்சிருப்பார். பட் ஆன்லைன்லன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபேன்ஸ் நிறைய ரூமர்ஸை க்ரியேட் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி க்ரியேட் பண்ண ஒன் ஆஃப் த ரூமர் என்ன அப்படின்னா, ரோஹித் சர்மா மும்பை இந்தியன்ஸ்லேருந்து லீவ் ஆகி கொல்கத்தாவில் ஜாயின் பண்ண போகிறாருன்ட்டு கொளுத்தி போட்டாங்க. ஏன்டா அப்படின்னு கேட்குறப்ப, அபிஷேக் நாயர் அசிஸ்டன்ட் கோச்சாக கொல்கத்தாவில் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. இப்போ அவரை ஹெட் கோச்சாக போட்டாங்க. அபிஷேக் நாயரும் ரோஹித் சர்மாவும் திக் ஃப்ரெண்ட்ஸ். மும்பைக்காகலாம் டொமஸ்டிக்கில் விளையாடிருக்கிறாரு. ஸோ அவர் மும்பை இந்தியன்ஸ்லேருந்து கொல்கத்தாவுக்கு ரோஹித்தை எடுத்துருவாங்கங்கிற மாதிரியான ரீசன்ஸை வச்சு ஒரு இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது ரிலேட்டடாக மும்பை இந்தியன்ஸே முன் வந்து ரோஹித்தெல்லாம் நாங்கள் கொடுக்கறது இம்பாசிபிள்ங்கிற மாதிரியான ஒரு ட்விட்டையும் எக்ஸ் வலைதளத்தில் போட்டிருந்தாங்க. என்னதான் அபிஷேக் நாயர் அண்ட் ரோஹித் சர்மா மும்பைக்காக டொமஸ்டிக்ஸில் விளையாடி இருந்தாலும் இப்போதைக்கு அபிஷேக் நாயர் ரோஹித் சர்மாவுக்கு ஒரு பர்சனல் ட்ரெயினராகவும் இருந்துட்டு இருக்கார். ஒரு உண்மையான ஃபேக்ட் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த ODI சீரீஸ்க்காக ரோஹித் சர்மா அவரோட வெயிட்டில் இருந்து 10 kgs குறைச்சிருக்காருங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. ஸோ ஃபைனல் கால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரோஹித் மும்பையில் தான் இருப்பார். வேறு எந்த ஃப்ரான்ச்சைஸ்க்கும் அனுப்புறதுக்கு மும்பை இந்தியன்ஸ் விருப்பம் இல்லாத மாதிரி தான் இப்போதைக்கு தெரியுது. ஆனால் அபிஷேக் நாயர் ஆஸ் அ ஹெட் கோச்சாக கேகேஆருக்கு நியமிச்சிருக்காங்க. அதை பற்றி நம்ம பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி கேகேஆரோட ஹெட் கோச்சாக இருந்தது சந்திரகாந்த் பண்டிட் தான். 2024 சீசனை கொல்கத்தா வின் பண்ணாங்கல்ல, அப்போ ஹெட் கோச்சாக இருந்தது நம்மளோட சந்திரகாந்த் பண்டிட் தான். பட் லாஸ்ட் இயர் எதிர்பார்த்த அளவுக்கான பெர்ஃபார்மன்ஸஸ் வரல. மேபி பிளேயர்ஸ் அண்ட் கோச்சுக்கு இடையில ஒரு நல்ல ரேப்பப் கிரியேட் ஆகலைங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்களுமே 2024 சீசனை வின் பண்ணதுக்கப்புறம் கேகேஆரோட பிளேயர்ஸ் நிறைய பேர் அபிஷேக் நாயரோட இன்புட் எங்களுக்கு நிறைய இருந்துச்சு, இந்த வின்னுக்கு அவரும் ஒரு பெரிய ரீசன்ஸ்லாம் நம்ம வருண் சக்கரவர்த்தியோட போஸ்ட் மேட்ச் இதில் சொல்லி நம்ம பார்த்துருந்துருப்போம். மேபி அதை கூட கேகேஆர் ஒரு பாயிண்ட்டாக எடுத்துக்கிட்டு இவரை அசிஸ்டன்ட் கோச்சிலேருந்து ஹெட் கோச்சாக ப்ரொமோட் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் நம்புகிறேன். அபிஷேக் நாயருமே ரீசெண்டாக இப்போ இந்தியன் டீமுக்கெலாம் நம்ம கௌதம் கம்பீரோட இன்ஃப்ளூயன்ஸால் வந்தார். பட் அவரால் அங்கே சஸ்டெயின் பண்ண முடியலை. திரும்பவுமே கேகேஆருக்கே வந்துட்டார். என்னதான் அசிஸ்டன்ட் கோச் ரோல் அவர் பண்ணிகிட்டு இருந்தாலும் இப்போ அவருக்கு கொடுத்துருக்க இந்த ரோல் கண்டிப்பாக பெரிய பூஸ்டாக இருக்குது. பர்சனலாக அவர் மட்டும் இதை ஹாப்பியாக நினைக்கல. இன்ஃபேக்ட் கேகேஆரோட சிஇஓவான வெங்கி மைசூரும் இது ரிலேட்டடாக ஷேர் பண்ணியிருந்தார். அதில் அவர் சொன்ன ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரை நாங்கள் ஹெட் கோச் ஆக்குனது கண்டிப்பாக பிளேயர்ஸுக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா அபிஷேக் நாயரோட எங்கள் கேகேஆர் பிளேயர்ஸ்க்கு ஒரு நல்ல கனெக்ட் இருக்குது. ஸோ இவர் ஹெட் கோச்சாக இருந்தால் டீம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கிறதா அவர் சொல்லியிருந்தார். அண்ட் கேகேஆரை பொறுத்த வரைக்கும் இன்னும் நிறைய சேஞ்சஸ் வரலாங்கிற மாதிரியும் எதிர்பார்க்கப்படுது. அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் சீசன் பெரிய அளவுக்கான பெர்ஃபார்மன்ஸஸ் கொடுக்கல. மேபி கேப்டன்சியில் கூட ஒரு சேஞ்சை நம்ம எதிர்பார்க்கலாம். எனக்கு பர்சனலாக தெரிஞ்சு அபிஷேக் நாயர் ஆஸ் அ ஹெட் கோச்சாக கேகேஆர் நல்லா பண்ணுவாங்கன்ட்டு நான் நம்புகிறேன். யுவராஜ் சிங் தான் எல்எஸ்டியோட நெக்ஸ்ட் ஹெட் கோச்சா. நீங்கள் எல்எஸ்டின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரீசெண்டாக நிறைய சேஞ்சஸ் பண்ணாங்க. பவுலிங் கோச்சாக பரதர்னு ஒரு என்ட்ரி கொடுக்குறாரு. கெயின் வில்லியம்சனை ஸ்ட்ராட்டஜிக்கு அட்வைசராக கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் ஜாகிர் கான் தான் இப்போதைக்கு மென்டராக இருக்கிறாரு. மேபி ஜஸ்டின் லேங்கரோட அந்த ஹெட் கோச் பொசிஷன் பறி போகலாங்கிற மாதிரி சொல்லப்படுது. லாஸ்ட் சீசனுமே எல்எஸ்டி பிளேயர்ஸுக்கும் ஹெட் கோச்சான ஜஸ்டின் லேங்கருக்கும் அந்த அளவுக்கு ஒரு கனெக்ட் இல்லை. ஜாகிர் கான் தான் மீட்டிங்ஸ் இந்த மாதிரி விஷயத்தை எல்லாத்தையுமே கண்டக்ட் பண்ணாருங்கிற மாதிரியான ஒரு சைட் நியூஸஸும் வந்துகிட்டு இருக்கு. பட் இந்த சைட் நீங்கள் யுவராஜ் சிங்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா
இன்னைக்கு கில் அண்ட் அபிஷேக் சர்மா இந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா அதுக்கு ஒன் ஆஃப் த ரீசனாக யுவராஜ் சிங் இருந்திருக்கிறாரு. இது அந்தந்த பிளேயர்ஸுமே சொல்லி நம்ம பார்த்தோம். ஏன்னா அது மட்டும் இல்லை, லாஸ்ட் சீசனில் நடந்த ஐபிஎல்லையே பிரியன்ஸ் ஆரியா, பிரன்சிப்ரன் சிங் நல்ல பெர்ஃபார்மன்ஸஸ் கொடுத்தாங்க. அவங்களும் யுவராஜ் சிங்கிட்ட இன்புட்ஸ் நிறைய வாங்கினதாக ஓப்பனாகவே சொல்லியிருந்தாங்க. ஸோ இதை நமக்கே தெரிஞ்சுன்னா இந்த மாதிரி பெரிய ஐபிஎல் ஃப்ரான்ச்சைஸ் பார்க்காம இருப்பாங்களா? அப்படி தான் எல்எஸ்டியும் யுவராஜ் சிங்கை அப்ரோச் பண்ணுற மாதிரி தெரியுது. இது ரிலேட்டடான ஃபைனலைஸ்ட் நியூஸ் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. அப்படி கன்ஃபார்ம் ஆச்சுன்னா அதையும் நம்ம சேனலில் நம்ம ஷுவராகவே போடுவோம். ஸோ இன்னைக்கான வீடியோ அவ்வளோதான். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஏதாட்டும் பர்சனலாக கண்டென்ட்ஸ் ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் கீழே கொடுங்க. அது ரிலேட்டடாகவும் நான் வீடியோஸ் மேக் பண்ணுறேன். இவ்வளோ நம்ம வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.